400 பிள்ளைங்க நான் ஒரு 10 பிள்ளைங்க செலக்ட் பண்ணி காட்டிட்டு ஃப்ரேம் போட்டு பேனர் போட்டுருவேன். நீங்கள் உடனே மயங்கிடுவீங்க. அவ்வளோதான். அவனை மாதிரி நம்ம எல்லாம் நினைக்கிறது வேற. ஆனால் அவன் எப்படி ஆனாலும் நம்ம பார்க்கவே இல்லையே. அவனை மாதிரிலாம் நம்ம ஆயிடலாம்னு நினைக்கிறது வேற. ஆனால் அவன் இந்த மாதிரிலாம் படித்தான், என்ன எக்ஸ்ட்ரா எடுத்தான், என்ன அவனுக்கு தனியாக டிப்ஸ் கிடைச்சது, அவன் எதை ஃபாலோ பண்ணான், நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எப்படி நம்ம அவனை மாதிரி ஆக முடியும்? இங்கே எஜுகேஷன் வியாபாரம், ஒரு பேட்ச் அதில் நீங்கள் யூனிஃபார்ம் ரீடர், ஹோம்ஒர்க் ரீடர், யூனிஃபார்ம் வாமிட்டிங், எக்ஸாம் பேட்டர்ன், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. கோல்டு மெடல்ஸ் மாதிரி 9.9 ரேங்கிங்கே கொடுப்பாங்க. அதை வச்சு நான் எங்கேயும் போய் அப்ளிகேஷன் போட்டு வேலை கெட்டுட்டு உட்காந்துருக்காங்க. வேஸ்ட் ஆஃப் டைமிங்க. நம்ம சைக்காலஜி ஆய்வாளர், கவுன்சிலிங் மாஸ்டர், திட்டி கழுவி ஊற்றி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதை விட எவனும் படுத்த முடியாது. அந்த மாதிரி படுத்துவேன். பிஇ ஒன்றுமே இல்லை. சரி, பிஇனா என்ன? தமிழாக்கம். சுய சிந்தனை செயல் பொறியாளர். சுய சிந்தனை செயல் பொறியாளர். நம்மளா +2 கூட கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி படித்தோம். இங்கே படிக்கவே இல்லையே.